குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். 10th சயின்ஸில் ஃபைனல் ரிவிஷனில் தாவரங்கள் மற்றும் விலங்குகளோட இனப்பெருக்கத்தோட 3 வகைகள் கேட்டாங்கன்னா உடல இனப்பெருக்கம், பாலில்லா இனப்பெருக்கம், பாலினப்பெருக்கம். அப்புறம் இதில் டயக்ராம் கொஸ்டின்ஸ் மேபி கேட்கலாம். இதில் மகரந்தத்தாள் மற்றும் மகரந்த தூளின் அமைப்பு. மகரந்தத்தாளோட அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா மகரந்தப்பை, மகரந்தம், மகரந்த கம்பி. இது உடல உட்கரு, உற்பத்தி உட்கரு, எக்ஸைன், இண்டைன், வளர்த்துளை, உற்பத்தி செல். அப்புறம் இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா சூலகத்தோட பார்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா சூழ்முடி, சூழ்தண்டு, சூழ்பை. அப்புறம் சூழின் அமைப்பை வரைந்து பாகங்களை குறித்து அதனை பற்றி விளக்குக அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த படம் வரைஞ்சி அதோட பார்ட்ஸ் எழுதியிருக்கணும். தாவரங்களோட பால் இனப்பெருக்கம் அப்படின்னா மகரந்த சேர்க்கை, கருவுறுதல். இது இம்பார்ட்ட கொஸ்டின். அப்புறம் மகரந்த சேர்க்கையோட வகைகள்னு கேட்டாங்கன்னா அயல் மகரந்த சேர்க்கை, தன்மகரந்த சேர்க்கை. தன்மகரந்த சேர்க்கையோட நன்மை தீமைகள், அயல் மகரந்த சேர்க்கையோட நன்மை தீமைகள். தன்மகரந்த சேர்க்கைனா ஆட்டோகேமி, அயல் மகரந்த சேர்க்கைனா அல்லோகேமி. அப்புறம் மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கையில் என்னென்ன வழிகள்லாம் பரவும் அப்படின்னா காற்று மூலம் பரவக்கூடியது அனிமோஃபிலி, பூச்சி மூலமாக பரவக்கூடியது எண்டமோஃபிலி, நீர் மூலமாக பிரியக்கூடியது ஹைட்ரோஃபிலி, விலங்குகள் மூலமாக பரவக்கூடியது ஜூஃபிலி. தாவரங்களில் இருக்கக்கூடிய கருவுறுதல் எது மூலமெல்லாம் நடைபெறும். அடுத்தது கருவுறுதலுக்கான படம் வரைஞ்சு பாகங்களை குறித்து அதை பற்றி எழுதியிருக்கணும். மனிதனில் நடைபெறக்கூடிய பாலினப்பெருக்கம், ஆண்களில் இருக்கக்கூடிய துணைப்பால் உறுப்புகள், பெண்கள் இருக்கக்கூடிய துணை பால் உறுப்புகள் கேட்கலாம். அப்புறம் விந்து செல்லின் படம் வரைந்து பாகங்களை குறி. அடுத்து அண்டத்தில் கேட்கக்கூடிய கொஸ்டின் மாதவிடாய் சுழற்சினா என்ன, அதில் இருக்கக்கூடிய நிலைகள் 4 நிலைகள். மாதவிடாய் நிலை, பாலிகுலார் நிலை, அண்டம் விடுபடுதல், லூட்டியஸ் நிலை. அடுத்த கொஸ்டின்ஸ் குழந்தை பிறப்பின் போது கர்ப்பகாலம் எவ்வளோ நாட்கள், அப்புறம் அதோட இயல்பிலிருந்து எவ்வளோ மடங்கு விரிவடையக்கூடியது கர்ப்பப்பை. அப்புறம் குழந்தை பிறப்பின் போது சுரக்கப்படக்கூடிய சுரப்பிகள், ஹார்மோன்கள் ஆக்சிடோசின். அப்புறம் ஃப்ராட்னல் ட்வின்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. அப்புறம் பாலூட்டுதல் அப்படிங்கும்போது ப்ரோலாக்டிங். அதுக்கப்புறம் குழந்தை பிறப்பிற்கு பிறகு 2லேருந்து 3 நாட்கள் குறைக்கக்கூடிய இதை நம்ம கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இனப்பெருக்க சுகாதாரத்தில் தேசிய குடும்ப நலத்திட்டம்னா என்ன, இனப்பெருக்க சுகாதாரம்னா என்ன, அப்புறம் தலைகீழ் முக்கோணம்னா என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். கருத்தடை சாதனங்கள், அப்புறம் சிறுநீர் வெளியேற்றுப்பாதை இதை யூடிஐ அப்படின்னு சொல்கிறோம், அதோட விளைவுகள் என்ன. தன் சுகாதாரத்தில் கழிவறை சுகாதாரம், மாதவிடாய் சுகாதாரம், நாப்கின் சுகாதாரம், இதனால் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன. இதில் மாதவிடாய் தேதி ஒவ்வொரு வருடமும் மே 28 கொண்டாட்டம். இதை மாதவிடாய் சுகாதாரத்துக்காக மானியம் வழங்கப்பட்ட ஆண்டு 2011. தேங்க்யூ.